சாய் பல்லவிய தொடுத்துன ரசிகர்கள். ஏர்போர்ட்ல இப்படி ஓடுறாங்களே! அப்படி என்ன நடந்துச்சு? நடிகை சாய் பல்லவி தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தி மொழிகள்லயும் பிஸியா நடிச்சுட்டு வராங்க. பாலிவுட்ல அவங்க நடிச்சுட்டு வரக்கூடிய ராமாயணம் படம் பிரம்மாண்டமான பட்ஜெட்ல உருவாயிட்டு வருது. தமிழ்லயும் அவங்க டி55 மாதிரியான படங்கள்ல கமிட் ஆயிருக்காங்க. அதோட ஷூட்டிங் சமீபத்துல தான் ஆரம்பிச்சது. இந்த நிலையில ஏர்போர்ட்ல சாய் பல்லவி ஓடுன ஒரு வீடியோ ஒண்ணு வெளியாகி சோஷியல் மீடியாவுல பரபரப்ப ஏற்படுத்தியிருக்கு. பிரேமம் படத்துல ஹீரோயினா அறிமுகமான சாய் பல்லவி முதல் படத்திலேயே தன்னோட அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தி அப்ளாஸ அள்ளுனாங்க. ரொம்பவே கேஷுவலான காஸ்டியூம்ல யதார்த்தமான நடிகையா ஜொலிச்சாங்க. அந்த படத்தோட வெற்றிக்கு அடுத்தடுத்து தனக்கு கிடைச்ச வாய்ப்புகள தரமா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதன் காரணமா அறிமுகமான சில காலத்திலேயே குறிப்பிட்ட அளவுக்கான ரசிகர் வட்டாரத்தையும் பெருக்கிக்கிட்டாங்க. மலையாளத்துக்கு பின்னாடி தமிழ்ல மாரி 2 படத்துல அறிமுகமானாங்க. அந்த படம் தோல்வி அடைஞ்சாலும் வழக்கம் போல தன்னோட பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸையும் நடனத்தையும் அதுல வெளிப்படுத்தி இருந்தாங்க. அதுக்கப்புறமா செல்வராகவன் இயக்கத்துல என்ஜிகே படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுவும் சொல்லிக் கொள்ளும்படியான வரவேற்ப பெறல. இப்படி தொடர்ந்து கோலிவுட்ல சறுக்கிக்கிட்டே இருந்த அவங்களுக்கு கார்கி படம் சூப்பர் டூப்பர் ஹிட்ட குடுத்துச்சு. மலையாளம், தமிழ், தெலுங்கு மொழிகள தொடர்ந்து இப்போ பாலிவுட்டுக்கும் போயிருக்காங்க. முதல்ல அவங்க ராமாயணம் படத்துல தான் அறிமுகமானாங்க. ஆனா அது ரிலீஸ் ஆக தாமதமாயிருச்சு. அதுக்கு முன்னாடியே ஏக் தீன் அப்படிங்கிற படம் மே 1ஆம் தேதி வர இருக்கு. தமிழ் மாதிரியான மொழிகள்ல எப்படி தனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சதோ, அதே மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ பாலிவுட்லயும் பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவங்களோட இன்னொரு ஸ்பெஷலா பார்க்கப்படுறது நோ கிளாமர் பாலிசி. இதுக்கிடையில சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா அவங்க நடிச்ச அமரன் படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. முக்கியமா அமரன் படம் இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றதுக்கு காரணமே சாய் பல்லவியோட அபாரமான நடிப்பு தான். அவங்க மட்டும் இல்லன்னா அந்த படம் கண்டிப்பா மெகா ஹிட் எல்லாம் ஆயிருக்காது அப்படிங்கிற கருத்தோட பல பேர் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அதுல அவங்க எல்லாரையும் கவர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா அவங்க தமிழ்ல தனுஷ்க்கு ஜோடியா டி55 படத்துல நடிக்க கமிட் ஆயிருக்காங்க. சமீபத்துல தான் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சது. இந்த நிலையில ஏர்போர்ட்ல ரசிகர்கள் அவங்கள சூழ்ந்துகிட்டு புகைப்படங்கள் எடுக்க முயற்சி பண்ணாங்க. அதுக்கு அவங்களோ, "இங்க புகைப்படம் எடுத்துக்கோங்க. என்னோட கார் அங்க நிக்குது. அங்க போகணும்" அப்படின்னு சொல்ல, அவங்க வழி விடுறதா தெரியல. அதுக்கப்புறமா அங்கிருந்து வேற வழியா சுத்தி தன்னோட கார நோக்கி ஓடிட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி மொபைல் ஃபோன தூக்கிக்கிட்டு ரசிகர்களும் ஓடுனாங்க. இப்போ இந்த வீடியோ ஒண்ணு தான் சோஷியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு.